பொள்ளாச்சி போவோம் வரீங்களா? நான் கிட்டத்தட்ட 2 வாரம் கழிச்சு நான் என் ஊருக்கு போறேன். ஸோ, அதுக்காகவே எந்திரிச்சு பழம்லாம் வெலக்கி ரொம்ப குஷியா போய் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் கெளம்பி நான் வந்துட்டு பஸ் ஏறிட்டேன். பஸ் என்னன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஏதோ மாநாடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்துச்சு. ரொம்ப லேட்டா தான் எனக்கு பஸ் கெடைச்சது. அதுக்கப்புறம் பொள்ளாச்சி வந்தது ஒரே ஹைப்பு தான். ஐயோ! நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு. ஆனா, சொந்த ஊருக்கே கெஸ்ட் மாரி வந்துட்டு போறது, வேலை செய்ற நம்மள மாரி ஆளுங்க தான் இருக்கும். நீங்களும் எப்படி சொந்த ஊருக்கு கெஸ்ட் மாரி வந்துட்டு போயிருக்கீங்க? அது ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு? அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் வந்ததுக்கப்புறம் என் தம்பி வந்து என்னை பிக் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தான். ஸோ, நான் கொஞ்சம் தூரம் அவனுக்கு வேண்டி நடந்து போயிருந்தேன். அவன் வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் அவன் பிரியாணி வேணும்னு சொன்னதுனால, அவனையும் அம்மாவையும் பிரியாணி சாப்பிட விட்டுட்டு, நான் போய் கம்பங்கூழ் குடிச்சேன். எனக்கு ஆல்ரெடி ஹீட் இருந்தது, ஃபீவரும் இருந்துச்சு. ஸோ, அதனால வேணாம் நம்ம கம்பங்கூழ் மட்டும் குடிப்போம் அப்படின்னு கம்பங்கூழ் மட்டும் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வீடு வீடாவே ஃபீல் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு திருப்தியா நான் வந்து உட்காந்துருந்தேன். இந்த மாரி உங்க வீட்ட பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லுங்க.